பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். கீழ்ப்படிதல் மிக மிக அவசியம். ஒரு அற்புதத்தை பெறணும்னா கட்டாயம் கீழ்ப்படி. உங்கள் வேதத்தை எங்கே இருந்தாலும் தயவு செய்து தேடி எடுத்து எபேசியர் 2 அதிகாரம் 1-2 வசனத்தை, எபேசியர் 2 அதிகாரம் 1-2 வசனத்தை கையில் எல்லாரும் தேடி எடுப்பீங்களா? அப்படி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பாடுமா? அல்லேலூயா புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தண்ணீரண்டை போட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். தண்ணீரண்டை போட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவர் தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவர் தேடுவோர்க்கு குறையில்லையே. ஆகா குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. ஆகா குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவர் தேடுவோர்க்கு குறையில்லையே. ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவியை பொழிகிறார். ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவியை பொழிகிறார். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கிருபை எல்லை தொடரும். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கிருபை எல்லை தொடரும். எல்லாம் எடுத்திருப்பீங்க. எபேசியர் 2 அதிகாரத்திலே முதல் 2 வசனத்தை வாசிக்க. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை, மரித்தவர்களாயிருந்த நம்மை உயிர்ப்பித்தான். அல்லேலூயா. முதல்ல நாம தெரிஞ்சுக்கிறோம், அக்கிரமத்தினாலையும் பாவத்தினாலே நம்ம பாடுறோம்ல, என்ன பாடுறோம்? பாவத்தினாலே மரித்து போயிருந்து கிருபையாய் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்து கிருபையாய் ரட்சித்தீரே. கிருபையாய் ரட்சித்தீரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா.
பாவத்தினாலும் மரித்து போயிடும், அக்கிரமத்தினாலும் மரித்து போய், பாவத்தினாலும், அந்த வசனத்தை திரும்ப அப்படி வாசி, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே, நீங்கள் அங்க சொல்றது நம்மளை தான் சொல்றார். நாம முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்தீர்கள். அங்கேயும் கீழ்ப்படியாமை தான் சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அன்பான ஒரே ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினால்தான் இந்த உலகத்தில் பாவம் வந்துச்சு. என்ன பாவம் அப்படி பண்ணிட்டான்? தொடாதேன்னா தொட்டுட்டான். இன்னைக்கு அதானே இருக்குது. பிள்ளைகளை கூட சொல்லி பாருங்க, பாப்பா இந்த உரி மேலே பால் வச்சுருக்கேன், இதை ஏறி எடுத்து குடிச்சிடாதன்னு சொல்லிட்டு போங்க, கரெக்டாக அப்படியே செய்யும். சில அம்மாக்கள் சொல்கிறது உண்டு, இந்த ஸ்டூலை இழுத்து போட்டு ஏறி எடுத்து குடிக்கக்கூடாது அப்படிம்பாங்க. கரெக்டாக அதை அப்படியே செய்யும். ஆண்டவர் சொல்லாமல் போயிருந்தாருன்னா பேசாமல் இருந்திருப்பான். ஆண்டவர் நமக்கு எதையுமே மறைக்கிறது இல்லை. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் பிள்ளைகளிடத்தில் தகப்பன் அப்படி தான் இருந்தார். அவருடைய உறவு பிள்ளை தகப்பன். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தையே கொடுத்தவர். அதனால் பிள்ளைகிட்ட உள்ளதாக அப்படியே சொல்லுவார். சொல்லிட்டு போனார், எல்லாத்தையும் சாப்பிட்றாப்பா, இதை ஒன்றை மட்டும் தொற்றாதடா, இதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாயின்னு சொன்ன அந்த வார்த்தையை 2 கொரிந்தியர் 4:4 என்ன சொல்லுது? அந்த மனக்கண்ணை குருடாக்கிட்டான். 2 கொரிந்தியர் 4:4 தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு மட்டுமல்ல, நமக்கு அதுதான் நிலைமை. பிரகாசமாயிராதபடிக்கு இந்த பிரபஞ்சத்தினுடைய தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். என்ன அதை அப்படியே கண்ணு அதைத்தான் பார்க்குற மாதிரி வச்சான், மனதை குருடாக்கிட்டான். இதை சொன்னாரே, ஐயோ இப்படி சொல்லியிருக்காரு, அந்த ஞாபகமே வராத அளவுக்கு மனக்கண்களை அடைத்து போட்டான். மனுஷனுக்கு 2 கண்ணு உண்டுங்க, அகக்கண் புறக்கண். அதனால தான் வள்ளுவர் சொல்லும்போது சொன்னார், மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிறனார். முதல்ல மனம் தூய்மை, செய்வினை தூய்மை இருக்கணும்னார். இந்த மனதுக்கு ஒரு கண் இருக்குங்க. இன்னைக்கு கண்ணு அவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா, கண்ணுகிட்ட தொட்டு பார்த்தோடனே அப்படின்றாங்க. காரணம் என்ன? அந்த மனக்கண். ஆண்டவர் சில நேரத்தில் நாம் செய்த காரியங்களையும் மனக்கண் வந்து அப்படி நிறுத்துவாராம். சங்கீதம் 51 வாசிக்கிறோம், 21 நான் மௌனமாக இருக்கேன்னு நினைக்காதீங்கப்பா, ஒவ்வொன்றா உன் கண்ணுக்கு முன்னாடி கொண்டாந்து காட்டுவேன்னார். நம்முடைய மனக்கண்களை குருடாக்கி போட்டான். அன்னைக்கு ஆதாமுக்கு ஒரு துணையை கொடுத்து அவளை கொண்டு போய் கூட்டத்தில் வச்சான். 2 பேரும் தடத்தில் நல்லா தான் இருந்தாங்க. 3ஆம் அதிகாரத்திலே நம்ம ஒரு ஆளை பார்க்கிறோம். முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்க. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அல்ல கவனிங்க, தந்திரமுள்ள ஒரு ஜந்துவும் இருந்துச்சு. அது ஸ்திரியை நோக்கி கேட்டுச்சு. என்ன கேட்டுச்சு? அதான் தந்திரங்கிறது. தந்திரம்னா இதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. அதனாலதான் பவுலுக்கே இருந்த பயம் அதுதான். 2 கொரிந்தியர் 11:2 வாசிக்கிறோம், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமிக்கப்பட்டபடியால் நமக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்து விட்டான். ஏன்னா அந்த ஃபெமினைன் கேரக்டர் வீக்குன்னு தெரியும்.
இன்னைக்கு பெண்கள் தான் சில காரியத்தையும் சாதிக்கிறாங்க, சில தவறுகளும் நடந்தது. பெண்கள் இரக்க சுபாவத்தை தவறாக பயன்படுத்துகிறாங்க. எனக்கு அன்பானவர்களே, அநேக நேரங்களில் பெண்கள் போல் ஒரு இரக்க சுபாவம் மற்ற இன்றைக்கி ஆண்களுக்கு வந்துடாது. அதுக்கான ஆண்களை குறை சொல்லலை, பெண்கிட்ட அந்த இரக்க சுபாவங்கிறது அவங்களோட ஜாஸ்தி. எனக்கு அன்பான, ஆனால் அதே சமயத்தில் பலவீனமான பாண்டம், அதை நாம் தெரிஞ்சுக்கணும். அதனால தான் பேதுருக்கு எழுதும்போது, அந்தப்படி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டம் என்பதை நீங்கள் முதலாவது என்ன செய்யணும், அறிந்து கொள்ள வேண்டும்னு 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் 7 வாசிங்க. அந்தப்படி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் ஜெபங்களுக்கு தடைபடாதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தையும் செய்யணும். அவங்க பலவீன பாண்டங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அநேக நேரங்களில் இதை நம்ம மறந்துடுறோம். இந்த ஆதாமுக்கும் நான் நினைக்கிறேன் கொஞ்சம் பலவீன பாண்டங்கிற ஞானத்தை யோசிக்கலை. அதனால தான் ஆண்டவன்கிட்ட போய் கேட்கல. ஏன்னா அவனை பார்த்து கேட்டால் சரியாக சொல்ல மாட்டான்னு நினச்சாரணும் முதல்ல இந்த தந்திரக்காரர். யோபு 5:12 வாசிக்கிறோம், தந்திரக்காரரின் கை காரியத்தை நடத்தக்கூடாதபடிக்கு அவர்களுடைய உபாயங்களை அபத்தமாக்குகிறார். ஆண்டவர் கொஞ்ச நேரம் விட்டுட்டு போனார். அப்பதான் இங்க வந்துச்சு யாரு, இந்த ஸ்திரியான சர்ப்பமானது அன்னைக்கு அந்த ஸ்திரியானவளை நோக்கி தந்திரமான ஒரு கேள்வியை வச்சான். நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? நேரடியா கேட்டிருந்தா எப்படி கேட்டிருக்கணும், இதுல எதையாவது சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா? அப்படித்தானே கேட்டிருக்கணும். ஆனா சர்ப்பத்துக்கு தந்திரம் அலிகாரிக்கலா கேட்குது. ஏதாவது சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா அப்படின்னு கேட்டுதான் உடனே பதில் சொல்லிக்க மாட்டான். இதில் புசிக்கலான்னு சொன்னது உண்டோ? அது எப்படி கேட்குது, சகல விருட்சங்களையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? அப்படியே மாற்றி கேட்குது. நீ சகலத்தையும் சாப்பிடலான்னா நீங்க அப்படியே மன தலைகீழ மாறிடுச்சு. சகலத்தையும் புசிக்க வேண்டாம் என்று சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம். இவளுக்கு அப்ப டக்குனு பதில் சொல்லிட்டா, சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் தொடவும் கூட வேண்டாம். கீழ்ப்படிய முடிஞ்சா தொட வேண்டாம், இவ்வளவுதான். தொடுங்கிறத தொடங்க, தொடாதுங்கிறத தொடக்கூடாது. ஏன்னா சீராக்கு ஆகமத்தை நீங்கள் உட்காந்து படித்து பாருங்க. ஒரு பெண் முழங்காய் வச்சுக்கிட்டு ஊண்டிக்கிட்டு டேபிளில் பேசக்கூடாது. ஏன்னா எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கா, நமக்கு அது தெரியறதில்ல. அதான் காரணம். இப்படித்தான் வாழணும்னு சொல்லி இந்த வேதம் எவ்வளவு அழகாக சொல்லியிருக்கு. தந்திரங்கிறது பிசாசுக்கு தான் தந்திரம். ஏன்னா இயேசுவை கூட அப்படி தான் தந்திரத்தில் மடக்க பார்த்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் அவர் ஐயா உபவாச வேலையிலேருந்து எந்திரிச்ச உடனே அவரை கூட்டிட்டு போய் முதல்ல கேட்ட கேள்வி என்ன, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை அப்பமாகும்படி சொல்லும். தந்திரமான கேள்வி. ஏன்னா அவர் உடனே உணர்ச்சி வசப்பட்டு, என்னால் முடியாத காரியம் உண்டா, என்னால் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்று உண்டோன்னு எங்க செய்ய பார்ப்போம். நாமளாக இருந்தால் சொல்லிப்போம், எனக்கு தெரியாதா, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமான்னு இருப்போம். அந்த சத்துரு அவனுக்கு ஒரு பேர் உண்டு, தந்திரக்காரன். இந்த தந்திரக்காரன் எப்படியாவது தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சிடக்கூடாது, அதை விட்டு விலகிடணும். அதனால தான் மனக்கண்களை குருடாக்கி வைத்து விட்டான். அவளுக்கு எதுவுமே தெரியல. கேட்டவுடனே டக்குன்னு பதில் சொல்றா, சகலத்தையும் புசிக்க வேண்டாம். இல்லை அதெல்லாம் சொல்லலை, ஒன்னே ஒன்று நடுவில் இருக்குல்ல, அதை மட்டும் இதை புசிக்கனால சாகவே சாவாய், இதை பார்க்கவும் வேணாம், தொடவும் வேணாம், புசிக்கவும் வேண்டாம் சொல்லியிருந்தார். உடனே சர்ப்பம் என்ன பேசுச்சு பாருங்க, அழகா பேசுது, அதுக்கு பதில் சொல்லுது. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்க சாவதில்லை. உடனே பெரிய போதனை, நீங்க சாகிறதாவது அதெல்லாம் கிடையாது.
நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும். அப்பா, எவ்வளவு தந்திர பேச்சு பாருங்க. தேவர்களைப் போல நாமளும் எப்படி இருக்கோம்? தேவ சாயல்ல தானே படைச்சாரு. சர்ப்பம் தந்திரமா பேசுது. நாம பாடுறோம்ல, தேவசாய ஆக மாறி தேவனோ இருப்பே, நானோ தேவனோ இருப்பே. தேவசாய ஆக மாறி தேவனோ இருப்பே, நானோ தேவனோ இருப்பே. அவர் தம்முடைய சாயலாகவும் தமது ரூபத்தின்படி தான் முதல்ல மனுஷனை படைச்சார். ஆனால் சர்ப்பம் இவன் மனக்கண்ணை குருடாக்குனதில் ஏற்கனவே சொன்னது மறந்து போச்சு. ஆணும் பெண்ணுமாக உருவாக்கினார். ஆதியாகமம் 1:26-27 பார்க்கிறோம். பின்பு தேவனாகிய கர்த்தர் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படி அவர் தன்னைத்தான் ஷேஃபா வச்சுக்கிட்டார். அங்க மாடல் யாருன்னா அவர்தான். தம்முடைய சாயலாக தமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். இதை சத்துருக்கு தெரியும். ஆனால் அவங்க கண்ணை என்ன வச்சுட்டான்? குருடாக்கி வச்சுட்டான். குருடாக்குனதுனால தான் கேட்குறான், இதை புசிக்கும் நாளிலே நீங்கள் சாகவே சாவதில்லை, உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் தேவனை போல என்ன செய்வீங்க? ஆமாம், தேவன் அறிவார், அவருக்கு தெரியும்னார். அவருக்கு தான் ஏற்கனவே தெரியுமா தம்முடைய சாயலில் தானே மனிதனை படைத்தார். அதனால தான் இந்த பூமிக்கு ஒரு மனித ரூபத்தில் இறங்கி வந்தார். ஏசாயா சொன்னான் 7:14, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக எழுதப்பட்டிருக்கிறதே. இந்த பாவம் நிறைஞ்ச உலகத்தில் ஐயா பாவமே இல்லாதவர் நமக்காக இந்த பூமிக்கு வந்து நம்மோடு வாசம் செய்ய வந்தார். ஏன்னா நம்மை போல தான் வந்தார், தம்மை போல தான் நம்மை படைத்தார். அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஆனால் இங்கே சத்துரு சொல்கிறாரு, இதை புசிக்கும் நாளில் நீங்கள் சாவது கிடையாது. அது மட்டுமல்ல, தேவனுடைய சாயலை போல நீங்கள் எழுந்திருக்க, தேவனை போல ஆயிடுவீங்க. அது அவருக்கு தெரியும். வாசிங்க. ஏன்னா அப்படி சொல்லிட்டு அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும். இப்ப பார்வை எது கொண்டு வந்துட்டான்? தேவன் சொன்ன வார்த்தையை விட்டு பந்த தொடாதேன்னு சொன்னதை பார்க்குற அளவுக்கு அவளை திருப்பி வச்சுட்டான், தசை திருப்பிட்டான். அதான் தந்திரக்காரன். எனக்கு கண்மலை அப்படி தசை திருப்பி சொல்றா. இப்போ பார்க்குறா, அது எப்படி தெரியுது? எத்தனை நாள் பார்த்துருப்பா, அன்னைக்கெல்லாம் அவளுக்கு தெரியல. அன்னைக்கு தெரியுது எப்படி? பார்வைக்கு அருமையும் நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுமாய் அது மட்டுமல்ல இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து தானித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவனும் புசித்தான். புசித்த உடனே அவங்க கண்கள் திறக்கப்பட்டது. என்ன கண்கள்? உலகத்து மாம்சத்தின் இப்பிரபஞ்சத்தின் அந்த அதிபதி பிரபஞ்சன் தேவன் சொன்ன வார்த்தைக்கு அவங்க கண்கள் என்ன செய்யப்பட்டது? திறக்கப்பட்டது. அதனால அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? உடனே போய் ஒளிய ஆரம்பிச்சிட்டான். அது வரைக்கும் மகிமை மூடி இருந்தது, அவனுக்கு தெரியாது. உடனே ஓடி போய் தோட்டத்துக்குள்ளே ஒளிஞ்சுக்கிட்டான். ஆதாம கேட்குறார் 3:9 ஆண்டவர் அழகா கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? ஆதாமே, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு எங்கே இருக்கிறாய்? நீ எங்க இருக்க வேண்டிய ஆளு எங்க இருக்கிறாய்? இன்னைக்கு அதான் நமக்கும் பிரச்சனை. எங்க இருக்கணுமோ அங்கே இருக்க மாட்டோம், இருக்க வேண்டிய இடத்துல என்ன செய்வோம்? உட்காந்துருப்போம். அவர் அங்கே போய் ஒழிஞ்சுக்கிட்டான். அவன் சொன்னான், தேவனுடைய சத்தத்தை நான் கேட்டேன், நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒழித்து கொண்டு. இதுக்கு முன்னாடி அவனுக்கு தெரியாதுல்ல.
ஏன்னா என்னைக்கு இவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது, அந்த சத்துரு குருடாக்கினவர் தான் இந்த மூலக்கண் திறக்கப்பட்டான். அது வரைக்கும் மனக்கண் இருந்துச்சு. ஆனால் அந்த குருடாக்கியவன் தொட்டு அதை பறித்து தானும் புசித்து தான் புருஷனுக்கும் கொடுத்தாள். 2 பேரும் பாவத்தில் விழுந்தாங்க, ஒரே மனிதனாலே. ரோமர் 5:19 பார்க்கிறோம், பாவம் வந்துச்சான். என்ன பாவம் வந்துச்சு? தேவன் பார்த்தார், உனக்கு நிர்வாணின்னு சொன்னது யாருப்பா? நான் தொட வேண்டான்னு சொன்னதை என்ன செஞ்சுட்டேன்? தொட்டிருப்ப. ஏன்னா கீழ்ப்படியாமல் இருந்தேன். அதுதான், நான் புசிக்க வேண்டாம் என்று விலக்கி வைத்த கனியை புசித்தாயோ? உடனே ஆமாண்டவரே நான் தெரியாமல் செஞ்சுட்டேன்னு சொல்லியிருந்தா அடுத்த நிமிஷம் அப்பவே மன்னிப்பார், பாவம் போயிருக்கும். ஆனால் சொல்லலை. இவர் குற்றம் சாட்டினார். யார? ஆண்டவரையே குற்றம் சொல்லிட்டார். நீர் கொடுத்த ஸ்திரியானவள் கனியை எனக்கு புசிக்க கொடுத்தாள், நான் புசித்தேன் என்ற. டைரக்டாவே இவனும் பதில் சொல்லல. உடனே வாசிக்காம, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. அதனாலதான் வஞ்சிக்கப்பட்ட கூடாது. உலகத்துல வஞ்சனையோடு இன்னைக்கு வந்து போதிக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் வஞ்சிக்கப்படாதபடிக்கு தேவனையும் வஞ்சிக்கிறோம். அதனால தான் அவர் கேட்குறார், எதினால் என்று என்ன கேட்குறீங்க? காணிக்கையில் தசம பாகத்தில் கூட வஞ்சிக்கிறோம். இங்கே பார்க்குறோம், ஏன் இப்படி செய்தாய்? இன்னைக்கு நம்ம பிள்ளைகிட்ட கேட்டால் என்ன சொல்லணும்? நான் என்ன செஞ்சிட்டேன்? அவனும் பதில் சொன்னது என்ன சொன்னா? ஏன் இப்படி செய்தாய்? அவன் உடனே சொல்லிட்டா. என்ன சொல்லிட்டா? சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து. இன்னைக்கு பாம்பு பாருங்க, நகர்ந்தான போது அதான் சாபம். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய். இப்படி சொன்ன தேவன் அதோட விட்டுல. மனுஷனுக்கு நீ விதைக்கிறது உனக்கு பயிரிடும் போது பலனை தராது, முள்ளையும் குறுக்கையும் பிறப்பிக்கும். அது மட்டும் இல்லை, இந்த ஏவாளுக்கு வந்த சாபம், நீ பிள்ளை வரும்போது பிரசவிக்கும் போது கர்ப்ப வேதனைப்படுவாய். ஏன்னா எந்த வேதனையை விட பெரிய வேதனை எது? கர்ப்ப வேதனை. அவனுடைய விதைப்பாட்டில் கூட முள்ளும் குறுக்கும் பிறப்பிக்கணும் சாபத்தை கொடுத்தார். இந்த சாபம் எப்படி வந்துச்சு பூமியில்? ஒரே மனிதனுடைய மீறுதலினாலே. அன்னைக்கு நம்ம இன்னைக்கு பாடுற மாதிரி ஆதாமும் ஏவாளும் பாடியிருந்தாங்கன்னா என்ன பாடியிருக்கணும்? நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன், நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்தேன் ஐயா, இல்லை மன்னியோ தெய்வமே, இந்த ஒரு விசை நீயுமே, இயேசுவே என் தெய்வமே, இன்னைக்கு வேற அன்னைக்கு ஒரு பாட்டை பாடியிருந்தாங்கன்னா கூட மன்னிச்சிருப்பார். ஒரே மனிதனுடைய மீறுதலினாலே பாவம், ஒரே மனிதனுடைய கீழ்ப்படிதலினாலே ரட்சிப்பு. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. சிலெல்லாம் கேட்குறீங்க, உங்களுக்கு சின்ன பிள்ளையிலேருந்து கண்ணு தெரியாதா? பாதியில் கண்ணு தெரியாமல் போச்சா? இல்லை ஏதாவது ஆக்சிடெண்ட்டில் பார்வை இழந்தா கேட்குறீங்க. ஒன்றும் கிடையாது. எனக்கு 2 வயசுலேருந்தே கண்ணு தெரியாது. கண்ணு தெரியாது போன அப்புறம் தான் படிக்கவும் செஞ்சேன். வேதாம கல்லூரி அப்புறம் தான் படித்தேன். ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இன்றைக்கு எத்தனையோ பார்வையற்ற மக்களுக்காக 2 சபை மதுரையில் உருவாக்கணும். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் இந்த சபைக்காக ஜெபிங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் வேனில் கூட்டிகிட்டு வரதுக்கு மட்டும் திருநெல்வேலியில் 16,000 ரூபா செலவழிக்க வேண்டியிருக்கு. ஏன் தெரியுமா? பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 15 கிலோமீட்டர். நீங்கள் கேட்கலாம், ஏன் பிரதர் கொஞ்சம் டவுனுக்குள்ளே வச்சுருக்கலாம்ல? அந்த அளவுக்கு வாங்குறதுக்கு எங்கிட்ட பணம் இல்லையா. ஆண்டவர் கொடுத்தது போதும்னு சொல்லி அதை வச்சு கிராமத்தில் தள்ளி வச்சுருக்குறோம். 15 கிலோமீட்டர் வரணும்.
அதுவும் கண்ணு தெரியாதவங்க எப்படி வருவாங்க? இவங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு மட்டுமே வாகனத்தை அனுப்பி கரெக்டாக திருப்பி அவங்கள பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விடுறோம். அதுமாதிரி அவங்களுக்கு ஒரு நாளும் சாப்பிடாமல் அனுப்புறதில்ல. மதுரையில் இருக்க ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 4 கிலோ அரிசி வாரம் கொடுத்து அனுப்புகிறேன். கணவன் மனைவி வந்தால் 4 கிலோ அரிசி கொடுத்து அனுப்புகிறோம். ஏன்? அவங்க வாரம் முழுக்க எந்த தொழில் இல்லாட்டாலும் நல்லா சாப்பிடணும். ஏன்னா பூமியில் பிறந்தாச்சு, கண்ணு தெரியாமல் வந்தாச்சு, இனி என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் வாழ வைப்பார். நிச்சயமாக அவர் நம்பி நிற்கிறவங்களுக்கு செய்யணும், கொடுத்துக்கிட்டு தான் இருக்கணும். நீங்கள் உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே இந்த ஊழியத்திற்கு ஒருவேளை உணவு கொடுக்கவோ, பார்வையற்றவங்களுக்கு ஒரு ஊன்றுகோல் கொடுக்கவோ, அல்லது ஒரு ஃபியூனரல் ஃபண்டுக்கோ, அல்லது ஒரு கட்டுமான பணிக்கோ தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். எப்படி பிரதர் தொடர்பு கொள்ளாமீங்க? 2 நம்பர் இதில் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படியா தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை ஐயா நான் பில் வைக்கிறவங்க அப்படின்னு சொன்னால் 84 388 52 500 8438852500 இந்த நம்பரில் அடித்து பாருங்கள். அதில் உங்களுக்கு பரிதிமேயும் பார்வையற்றோன்னே கிடைக்கும். நீங்கள் அதன் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே சொல்லலாம். இப்போது உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளில் கீழ்ப்படியாமை, மனிதனுடைய கீழ்ப்படியாமையினால் எத்தனை காரியங்கள் இன்னைக்கு அநேகருக்கு அற்புதத்தை பெற முடியாமல் போகிறது கூட அதே காரணம். ஆண்டவருடைய அன்பை ருசிக்க முடியாமல் போகிறதுக்கும் அதுதான் காரணம். ஏன்னா அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யணும். அப்படி செஞ்சால் ஒரு நாள் ஆசீர்வதிக்க தடையே கிடையாது. அவருடைய கரம் ஆசீர்வதிக்கப்படாதபடிக்கு குறுகவில்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. நம்முடைய அக்கிரமங்களை அவருக்கு நமக்கு நடுவாக என்ன இருக்கு? சுவராய் நிற்கிறது. அன்பின் தெய்வமே, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இந்த நாட்களில் எத்தனையோ இடங்களுக்கு நன்மை செய்கிறவங்க இந்த ஊழியத்தையும் கர்த்தர் மனதில் நினைப்போட்டுங்க. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். கடன் பாரத்தில் கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். பல வருடங்களாக வியாதியில் இருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து இவர்தான் என்பதை காணும்படி பரிபூரண சமாதானத்தை கர்த்தர் கொடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.